வணக்கம். இந்த வீடியோவில் நாளைக்கு மார்க்கெட், அதாவது 13th November நிஃப்டி எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத குயிக்காக பார்க்கலாம். ஸோ வீக்லியில் நம்ம அனலைசிஸ் பண்ண ரீகேப் வீடியோ பார்க்கணுன்னா திருப்பி போய் பார்த்துக்குங்க. நம்ம மார்க்கெட் புல்லிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதுக்கேற்றாப்பில் புல்லிஷ் மூவ்மெண்ட் தான் கொடுக்குது. இந்த புல்லிஷ் மூவ்மெண்ட் இன்னும் இந்த வீக் கண்டினியூ ஆகணும்னா பாசிபிள் அப்சைட் மொமெண்டம் வந்து 26,150 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டேயில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு கேப் ஓப்பன் பண்ணிட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணாமல் போகிறாங்க. இது வந்து ரெண்டு வகையாக பார்த்துக்கலாம். நாளைக்கு மறுபடியும் ஃப்ளாட் டு கேப் அப் ஓப்பனிங்கில் ஓப்பன் பண்ணாங்கன்னா மேலே மொமெண்டம் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் ஃப்ளாட் டு ஸ்லைட் நெகட்டிவ் ஓப்பன் பண்ணாங்கன்னா கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கிறத புரிஞ்சுக்குங்க. நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னாக்கா மறுபடியும் பாசிட்டிவ் மொமெண்டமில் கண்டினியூ ஆகிறதுக்கு தான் பார்ப்பாங்க. செல்லர்ஸ் எல்லாருமே வெளியில் போகிறதுக்கு பார்ப்பாங்க. அதுவே நாளைக்கு கேப் டவுன் ஆர் ஃப்ளாட் டு கேப் டவுன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஆச்சு அப்படின்னாக்கா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 4 ஹவர்ஸில் போனாக்கா அழகாக ஒரு கேப் விட்டுட்டு தான் போயிருக்காங்க. இந்த கேப்பை ரீடெஸ்ட் பண்ணலை. இந்த கேப்பை ரீடெஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லது. 1 ஹவரில் நம்ம நேற்று வரைக்கும் என்ன சொல்லியிருந்தோம்னாக்கா, மார்க்கெட் வந்து இன்னமும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு அந்த சப்ளையை உடைச்சிட்டு மேலே போனாங்கன்னா மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு போனாங்கனாக்கா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போதைக்கு இந்த கேப் வந்து ஒரு டிமாண்ட் ஆக்ட் ஆகும். ஸோ பாசிபிளி நாளைக்கு வந்து இந்த அப்வர்ட் ரேஞ்ச் இன்றைக்கி ஃபார்ம் பண்ணுற ஹையை விட இன்னொரு ஸ்விங் ஹை, இங்கே ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட் இருக்குது 25,950. 950க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது, 5 to 10 to 15 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னாக்கா ஈஸியஸ்ட்டு டார்கெட் 26,050 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு தடவை வந்து நான் 10 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸில் பார்த்துட்டுன்னு சொல்லிடுறேன். வேறு ஏதாவது ஸ்விங் பாயிண்ட்ஸ் இல்லைனா சப்ளைஸ் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு. இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்குது, இங்கேயும் ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு மேலே ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. ஸோ மேலே வரைக்கும் போகிறதுக்கு ஈஸியஸ்ட் சான்ஸ் இருக்குது. அதாவது இந்த 25,950க்கு மேலே இருந்தாங்க, சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா 26,050 வரைக்கும் 100 பாயிண்ட்ஸ் ஈஸியஸ்ட் மூவ்மெண்ட் கிடைக்கும். இதையும் பிரேக் பண்ணிட்டு போனாங்கன்னா இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் ஈஸியஸ்ட் மூவ்மெண்ட் இருக்குது. 26,150 வரைக்கும் மூவ்மெண்ட் ஈஸியாக இருக்குது. இது அப்சைட் டார்கெட்ஸ். சப்போஸ் ஃப்ளாட் டு கேப் டவுன் ஓப்பன் ஆகிறாங்க, இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறாங்க நாளைக்கு அப்படின்னாக்கா ஒரு ஸ்மால் புல் பேக், அதாவது இன்றைக்கி மொமெண்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு கீழே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் லைக் ஓப்பனிங் கூட கம்பேர் பண்ணும்போது அப்வர்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஆனால் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் நாளைக்கு கண்டினியூ ஆகணும் அப்படின்னாக்கா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னாக்கா, சப்போஸ் நாளைக்கு வந்து இது வந்து சப்ளையாக ஆக்ட் ஆகுது, லாஸ்ட் ஃபினிஷிங் கேண்டில் வந்து சப்ளையாக ஆக்ட் ஆகுது, நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னாக்கா, ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு நம்மளுக்கு ரிவர்சல் திருப்பி பிரிண்ட் ஆகுது அப்படின்னா இமீடியட்டாக நம்ம இந்த சப்ளை வந்து இந்த டிமாண்டை வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ ஈஸியஸ்ட் மொமெண்ட், ஈஸியஸ்ட்டு ட்ரேட்னா இதுதான் நான் ஐடியல் ட்ரேடுன்னு சொல்லுவேன். இன்றைக்கி அது வந்து 1 minute or 5 minutesல தான் நம்ம மானிட்டர் பண்ணணும் எப்படி ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுது. இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ண மாதிரியே ஸ்ட்ரக்சர் பிரேக் கிடைக்குது இல்லைனா கண்டினியூ ஆகுது அப்படின்னாக்கா ஈஸியாக இந்த டார்கெட் பார்த்துடலாம். கீழே டவுன் சைட், அதாவது 25,850 820 கீழே சஸ்டெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 25,720 ஈஸியஸ்ட் டார்கெட். ஸோ அப் சைடில் 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் ஈஸியாக கிடைக்கும், டவுன் சைட்லேயும் 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ட்ரேடில் இறங்க வேணாம். வெயிட் பண்ணி மார்க்கெட் என்ன சொல்லுது, மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். மோர் ஐடியல் செட்டப் என்ன கேட்டாக்க, மார்க்கெட் வந்து இன்னும் கேப் டவுனில், அதாவது இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு ஒரே செகண்ட், இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா நம்ம புல் பேக்கில் இன்னியோட ஹை வரைக்குமே டார்கெட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியஸ்ட்டு ட்ரேட்னால் என்னை பொறுத்த வரைக்கும் இது தான். நான் ஏன் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வரைகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். டவுன்வேர்டில் இருக்கிற மார்க்கெட் வந்து நம்ம இம்மீடியட்டாக காலோ புட்டோ இறங்கக்கூடாது. நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரோட சேஞ்ச் கிடைக்கணும். லோவர் டைம் ஃப்ரேம்லேயோ இல்லை 5 minutesலையோ 10 minutesலையோ ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் கிடச்சிச்சின்னா தான் ஹையர் டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்டும் லோவர் டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்டும் சேமாக இருக்குன்னு அர்த்தம்.
இமீடியட்டாக காலோ புட்டோ இறங்கணும். இங்கே வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்மால் பவுன்ஸ் கொடுத்தோன்னே நம்ம ஆஹா மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கக்கூடாது. அதே மாதிரி இங்கே வரும்போது ஒரு சின்ன பவுன்ஸ் கொடுத்தோன்னே ஆஹா கீழே மார்க்கெட் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கவும் கூடாது. ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுதோ ஸ்ட்ரக்சரை பார்த்து தான் நம்ம ட்ரேடே பண்ணணும் எப்பயுமே. அது வந்து ஸ்ட்ரக்சர் தான் மார்க்கெட்டுக்கு எல்லாமே. ஸ்ட்ரக்சர் அண்ட் லிக்விடிட்டி இது 2 தான் மார்க்கெட்டோட மூலாதாரமே. இது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ட்ரேடிங் லைஃப் ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.